தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. அடுத்த ஓரிரு மாதங்களில் ஒரு சவரன் 17,000-ஐ தொடும் என்று இத்துறையில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நடுத்தர பிரிவினர் மத்தியில் ரியல் எஸ்டேட் துறையை அடுத்து அதிக முதலீடுகளை ஈர்த்து வருவது தங்கமும் வெள்ளியும் தான். தங்கத்தின் மீது முதலீடு செய்வதில் பெண்களே அதிகளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அனைத்து பிரிவு மக்களும் விரும்பும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு 1 கிராம் ஆபரண தங்கம் 2,000 ரூபாயை கடந்துள்ளது. 1 பவுன் தங்கம் 16,000-ஐ தாண்டியுள்ளது. இந்த விலையேற்றம் தொடரும் என்றும் அடுத்த ஓரிரு மாதங்களில் 1 சவரன் தங்கம் 17,000 ரூபாயை தொடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சென்னையில் உள்ள பிரபல நகைக்கடையின் முதன்மை விற்பனையாளர் பிரகாஷ் தெரிவித்தார். இன்னைக்கு கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2,024 ரூபா 1 கிராம் இருக்கு. 1 சவரனுக்கு இன்னைக்கு கணக்கு பார்த்தா 16,176 ரூபா ஆகுது. இது கூடிய சீக்கிரம் 16,700 ரூபா வர்றதுக்கு ரொம்ப நாள் கம்மியாக தான் இருக்குது. நிச்சயமாக விலை கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தங்கம் மட்டுமின்றி வெள்ளி, வைரம் போன்றவைகளும் கடந்த ஓராண்டாக தொடர்ந்து விலை உயர்ந்து வருவதாக பிரகாஷ் கூறினார். வெள்ளியும் இன்னைக்கு ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 1 கிலோ வந்து 68,000 ரூபா கிட்டத்தில் போயின்னு இருக்கிறது. கூடிய சீக்கிரம் 85,000 ரூபாயிலிருந்து 95,000 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வைரம் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 5% 10% விலை ஏறக்கூடிய வைரம் வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட 90% கூடியிருக்கு. தங்கத்தின் விலை உயர்ந்து வந்தாலும் இதில் செய்யும் முதலீடுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் என்றும், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு தங்க நகை கட்டாயம் என்பதால் விலை குறித்து கவலைப்படாமல் வாங்குவதற்கு இதுவும் காரணம் என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். தங்கம் வந்து இப்போ ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். எவ்வளோ ஏறினாலும் கண்டிப்பாக மக்கள் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற எல்லா ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டுக்கும் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்கும் தங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. 2 டாட்டர்ஸுக்கு கல்யாணம் பண்ணோம். ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் 447 ரேட்டில் முடிச்சிட்டோம். சன்னுக்கு பண்ணும்போது அது 1,200 ரேட்டுக்கு வந்தது. இப்போது கிராண்ட் சில்ட்ரனுக்கு பண்ணணுங்கும்போது கொஞ்சம் ரிட்டையர்ட் பர்சன்றதுனால ரியலி இட்ஸ் ரேதர் டிஃபிகல்ட். ஆனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி தானே ஆகணும், செய்கிறது செஞ்சு தானே ஆகணும். கோல்டு எனிஹவ் இட் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட எனக்கு வேணும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர்னு தோணுது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதும், அமெரிக்க டாலரின் விலை குறைந்துள்ளதும் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்புடன் லாபகரமானது என்பதால் உலக நாடுகள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் இந்த விலையேற்றத்திற்கு காரணமாக இத்துறையில் இருப்பவர்கள் கூறுகின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் ஆபரண தங்கம் 1 சவரன் விலை 3,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இந்த விலையேற்றத்தின் காரணமாக அத்தியாவசியமாக நகை வாங்குவோரை தவிர மற்றவர்கள் யாரும் நகை வாங்க தயக்கம் காட்டுவதால் நகைக்கடைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன.